ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போ பாரு தோசை இட்லின்னு சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாயில் சூப்பராக இறங்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்குறேன். பட்டர் சேர்த்துட்டு பன்னீர் கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு வெந்தாலே போதுமானது. இப்போ இதை எடுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சோல பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெட்டுக்கு மேலேயும் லைட்டாக பட்டர் தடவிட்டு 2 பக்கமாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துருக்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்ல முட்டையை ஊற்றின உடனேயே நல்லா சுற்றி வரும். ஊற்றின உடனே அப்படி ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி முட்டையை ஊற்றின உடனே அப்படியே சுற்றிடணும். இல்லைன்னா அப்படி ஒரே இடத்துல முட்டை தங்கிடும். நல்லா சுற்றுனதுக்கு அப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்குறேன். ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தால அந்த பன்னீரை சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீஸ் துருவிக்கலாம். சீஸ் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சீஸ் கம்மியாக வச்சுருவாங்க, எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா முட்டையை நம்ம லைட்டாக திருப்பணும். இல்லைனா அப்படி இந்த பிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா லைட்டாக தானே ஊற்றிருக்கோம். லைட்டாக இந்த பக்கமும் திருப்பி மடக்கிட்டு அந்த சைடு இந்த சைடு எல்லா சைடும் நல்லா திருப்பி மடக்கி எடுத்துக்கலாம். மடக்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். மைனஸ் வச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைனஸ் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிட்டு. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். தோசை இட்லின்னு சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபியை கொடுத்தா அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.